ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால நேற்று இப்படி நடந்துருச்சே, நேற்று ஒழுங்காக பண்ணலையே அப்படின்னு இன்றைக்கான டேவை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான நியூ டேவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு நானே ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, காலையில் எழுந்து இந்த ஆல்மண்ட் மில்க் பாதாம் பால் குடித்தது தான். ஸோ நம்ம என்றைக்கெல்லாம் டல்லாக ஃபீல் ஆகுறோமோ அப்போ வந்து நம்ம பாடி சொல்லும், அதெல்லாம் நீ பண்ணிடுவ, நீ பண்ண, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம ஹெல்த் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டார்கெட் போட வந்துட்டேன். இன்றைக்கான ஸ்டடி டார்கெட். அப்புறம் டஸ்டர் எங்கே வைக்கிறது அங்கே வைக்கிறதானே நானே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அப்புறம் மைண்டில் அம்மா சொல்லுவாங்க, இருக்கிற இடத்துல இருந்தால் தான் வீடு நீட்டாக இருக்கும்னு. அதனால் மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம 4 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்றதுனால ஒரு 4 படிக்கட்டு மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான். நம்ம டெய்லி இன்றைக்கி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டடி பிளான் போடும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போதோ தோணும், இது நம்மளால் முடியுமா முடியாதா, இது இன்றைக்கி படிச்சிருவோமா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதுவுமே வந்து செஞ்சு முடிக்காத வரைக்கும் நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் தான் தெரியும் நம்மளால் இதை முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. நம்ம முயற்சி பண்ணாமே நம்மளாலலாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதை முடித்து காட்டிட்டோன்னா நம்மளே நம்ம நம்ப மாட்டோம், நானாக இதை பண்ணேன் அப்படின்னு. புக்கை பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ படிக்கிறது இருக்கா அப்படின்னு யோசித்தோன்னா அங்கேயே நம்ம காலி. இவ்வளோ தானே இருக்குது, அதெல்லாம் நான் படிச்சிருவேன் அப்படின்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் தான் எடுத்து வச்சுருந்தேன் டெல்லி சுல்தான் படிக்கிறதுக்காக. ஸோ ஆல்ரெடி இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது, அது ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து 11th புக்கு தான் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ இதில் இந்த 11th ஸ்டாண்டர்டில் அரப்ஸ் அண்ட் துர்க்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்லேவ் டைனஸ்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நானுமே வந்து ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இப்போ தான் வந்து ப்ராப்பராக படிக்கிறேன். ஏன்னா வந்து கொஷின்ஸ் எப்படி வரும் தெரியாது. நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோமோ கரெக்டாக அங்கேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் படிச்சிருங்க.